இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் N1 N2 கேட்குறாங்க. ஆக்சலரேஷன் அப்படின்னா டோட்டல் டிரைவிங் ஃபோர்ஸ், அதாவது மூவ் ஆகிறதுக்கு காரணமான ஃபோர்ஸ் யாருன்னு பார்க்குறோம். மூவ் ஆகிற காரணமான ஃபோர்ஸ் 100 நியூட்டன் பை டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ்ங்கிறது மொத்த மாஸோடைய எண்ணிக்கை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா 100/10, அப்போ நமக்கு என்ன ஆகுது 10 m/s². ஆக்சலரேஷன் டோட்டல் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னா நடத்தினா மூவ் ஆக காரணமான ஃபோர்ஸ் யார். அதுக்கப்புறம் N1 கேட்குறாங்க. N1னா ஒன்றும் கிடையாது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக போடலாம். எப்படின்னா ஆக்சலரேஷன் இந்த பக்கம் தான், ஏன்னா ஃபோர்ஸ் இந்த பக்கம் தான் இருக்குது. அப்போ நம்ம இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 2 என்ன பண்ணணும், நம்ம இந்த பக்கம் இழுக்கும் பொழுது இந்த 5 என்ன பண்ணால் 3 எந்த பக்கமாக இழுக்கும். அப்போ இதை என்ன சொல்லலாம்னா N1 சொல்லலாம். அதே நேரத்தில் 3 என்ன பண்ணணும்னா 5 எந்த பக்கமாக இருக்கும், அதே ஃபோர்ஸில். அப்போ இதுவும் N1. அதே மாதிரி இந்த 2 என்ன பண்ணணும்னா 3 வந்து 2 இழுக்கும், N2. அதே அளவு ஃபோர்ஸ் கொடுத்து 2 என்ன பண்ணணும்னா 3 இழுக்கும், N2. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் போடணும். அப்போ N1 N2க்கும் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் போடணும். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கோங்க.